அளவுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்கிறோம். மேலும் வந்து இந்த கலெக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இவங்க எப்படி பண்ணுங்க, ஒரு மறைந்தவர் அவர் 35 வயசு 40 வயசு ஆனவர் தியாகம் பண்ணிக்கிறாரு. வெறும் இமானுவேல் சேகரன் தியாகி இமானுவேல் சேகரன் சொன்னா இவங்களுக்கு இந்த கலெக்டருக்கும் இந்த இவங்களுக்கு குறைஞ்சு போச்சா? இதுக்கு எதுக்கு நீங்க அப்போ நீங்க உள்ளூர வந்து இதுதான் இதுக்கு பேர் தாங்க ஜாதிய உணர்வுன்னு சொல்றது. தியாகின்னு சொன்னா என்ன குறைஞ்சு போச்சு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு? வெறும் இமானுவேல் சேகரன் மட்டும் போடுற நீங்க இந்த கலெக்டர் வந்து அவன் பேர் சொல்லி நாங்க அழைக்கலாமா? அப்ப இந்த கலெக்டர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? வெறும் இமானுவேல் சேகரன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து தியாகி இமானுவேல் சேகரன் சொல்றாங்க. அதையே அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அப்ப இதுக்கு பேர் தான் ஜாதி உணர்வுகள் சொல்றது. அப்ப ஆன்டி தலித் சைக் இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க இனிமேல் தியாகி இமானுவேல் சேகரனார் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரோ இந்த அரசோ பயன்படுத்தல அப்படின்னு சொன்னால் கடுமையான விளைவுகள் ஏற்படுது. என்ன விளைவுன்னு சொல்ல மாட்டோம். எந்த இடத்துலயாவது அது மாதிரி வந்தா இனிமேல் பயன்படுத்தி பாருங்க, அப்புறம் நாங்க என்னன்னு காட்டுறோம். நாங்க நீங்க இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்களை, இந்த மண்ணினுடைய மக்களை, இந்த மொழி மக்களை நீங்கள் அவமானப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம். இப்படி மற்ற தலைவர்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்களா? நீங்க ஏன் தியாகி இமானுவேல் தியாகி வந்து ஒருமையில் நீங்க அழைக்கிற வாடா போடான்னு அழைக்கிறதுக்கு பதிலாக நீங்க இப்படி அழைக்கிறீங்க. நீங்க பாருங்க, கலெக்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேல கொடுத்துக்கிறாரு பாருங்க. வெறும் இமானுவேல் சேகரன். ஆறு இமானுவேல் சேகரன். ஏன் இந்த மாதிரி உங்களுடைய கெட்ட எண்ணம் வருது, தவறான எண்ணங்கள் வருது உங்களுக்கு? அதனால அதிகாரிகள் ஒரு தியாகி லட்சக்கணக்கான மக்கள் போற்றக்கூடிய ஒரு மாவீரர், அந்த மாவீரரை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ கண்ணியப்படுத்தணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதான் நான் அந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இல்ல இல்ல அதாவது புதிய தமிழகம் தாங்க இந்த மக்களை வந்து சிதறி கிடந்த மக்களை ஒன்றுபடுத்துதுங்க. இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி பல லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சென்டரா இருக்குது. இதை கொலாப்ஸ் பண்ணணுங்கிற நோக்கம் இருக்குது. கவர்மெண்டினுடைய உத்தரவின் பேரில் போலீஸ் செய்து நீங்க திமுக அண்ணாவினுடைய பிறந்த நாளுக்கு வந்து திமுகவுக்கு நடத்துற விழாவில் கொண்டு போய் 4 பேர் வச்சு முன்னாடி விடுவாங்களா? விட்டுற முடியுமா? எம்ஜிஆருடைய பிறந்த நாளிலே ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அண்ணா திமுகவுக்கு முன்னாடி 10 பேர் ஒரு அமைப்பு கொண்டு போய் விட முடியுமா? அப்ப இதே புதிய தமிழகத்தினுடைய நிகழ்ச்சியில மட்டும் புதிய தமிழகத்தினுடைய நிகழ்ச்சி நீங்க வரலாற்று பாருங்க. இன்னைக்கு வேணா அந்த 5-6 வருஷம் வேணா எல்லா அரசியல் கட்சிகளும் வரலாம். ஆனால் எத்தனை வருஷமா வந்து இது புதிய தமிழ் நடத்திட்டு இருக்குது. இது புதிய தமிழ் நிகழ்ச்சி இப்ப வந்தா சந்தோஷம். நான் வரக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாரும் வரணும். அப்பதான் வந்து ஒரு மறைந்தவர்களுக்கு வந்து சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தினுடைய ஒரு மையமா இருக்குது. இது மூலமாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கு வர்றது வந்து இது ஒரு பெரிய நல்லிணக்கம், எல்லாருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து வரவேற்கிறோம். பட் நாங்க நடத்துறது எங்களுக்கு உண்டானது, அதை நீங்க நேரத்தை விட்டுறணும்ல. கலெக்டர் நீங்க எடுத்து பாருங்க, இமானுவேல் சேகரன் அப்படின்னு தான் போடுறாரு. தியாகி போட்ட என்ன குறைஞ்சு போச்சுங்க? அவங்க அறிக்கையில இமானுவேல் சேகரனுடைய அப்படின்னு தான் போடுறாங்க. அது இருந்தா வாங்கி டக்குனு சீக்கிரம் போய் வாங்குங்க. பிரதேஷ் கேட்டு வாங்க. அது போய் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டலாம். அந்த மீட்டிங் போட்டாங்கல்ல. ஓகே, தேங்க்யூ.